போஸ்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இப்ப இருக்க மக்களும் பேங்குகளை விட போஸ்ட் ஆபீஸ்ல முதலீடு செய்யறதெல்லாம் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, பேங்குகளை விட போஸ்ட் ஆபீஸ்ல அதிகமான வட்டி விகிதம் வழங்கப்படுது. அந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தை தரதோட மட்டும் இல்லாம உங்களோட பணம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பானதாகவும் இருக்கும். அந்த வகையில இந்திய போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க முக்கியமான சேமிப்பு திட்டங்கள் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது நேஷனல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட், அதாவது தேசிய சேமிப்பு கால வைப்பு. பேங்குகள்ல எப்படி பிக்ஸ்டு டெபாசிட் இருக்கும், அந்த மாதிரி தான் போஸ்ட் ஆபீஸ்ல டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்துல குறைந்தபட்சம் 1 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் முதலீடு செய்யலாம். குறைந்தபட்சம் ஓராண்டுக்கு 6.9% வட்டியும், அதிகபட்சம் 5 ஆண்டுகளுக்கு 7.5% வட்டியும் வழங்கப்படுது. ஒவ்வொரு காலாண்டுக்குமே வட்டி கணக்கீடு செய்யப்பட்டு ஆண்டோட முடிவுல உங்களோட சேமிப்பு கணக்குல வரவும் வைக்கப்படும். இந்த திட்டத்தின் கீழே நீங்க 1 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 வருஷங்கள் கழிச்சு உங்களோட கையில 1,37,500 ரூபாய் இருக்கும். அடுத்து நேஷனல் சேவிங்ஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதாவது தேசிய சேமிப்பு மாதாந்திர வருமான திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா மாதம் வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம். இதுல 7.4% வட்டி வழங்கப்படுது. இந்த திட்டத்துல ஒருத்தர் அதிகபட்சம் 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். அதுவே கூட்டு கணக்கா இருந்துச்சு அப்படின்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்தோட லாக்இன் பீரியட் 5 ஆண்டுகள். இந்த திட்டத்தின் கீழே 1 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 வருஷங்கள் கழிச்சு உங்களோட கையில 1,37,500 ரூபாய் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தேசிய சேமிப்பு கால வைப்புல 5 ஆண்டுகளுக்கு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா வருமான வரி சட்ட பிரிவு 80C கீழே 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கும் பெற முடியும். முதல் ஒரு ஆண்டுக்கு பணத்தை எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த திட்டத்துல அதிகபட்ச முதலீடான 15 லட்சத்தை முதலீடு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா 5,55,000 ரூபாய் வட்டியா மட்டுமே கிடைக்கும். அதே மாதிரி இதுல வரி விலக்கும் கிடையாது. அடுத்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்க மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம். ஒருவேளை ஓய்வு பெற்ற அரசு ஊழியரா இருந்தா 55 வயசுக்கு அப்புறமாவும், ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியா இருந்தா 50 வயசுக்கு அப்புறமும் இந்த திட்டத்துல இணையலாம். போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள்லயே இந்த திட்டத்துக்கு தான் அதிகமான வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்துக்கான வட்டி விகிதம் 8.2%. இதுல குறைந்தபட்சம் 1000 ரூபாயும் அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். வட்டி தொகை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறையும் உங்களோட சேமிப்பு கணக்குல வர வைக்கப்படும். இந்த திட்டத்துல 1 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 வருஷங்கள்ல உங்களோட கையில 1,41,000 ரூபாய் இருக்கும். அதுவே அதிகபட்ச முதலீடான 30 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 வருஷங்கள்ல உங்களோட முதிர்வு தொகை 42,30,000 ரூபாயா இருக்கும். அடுத்து மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பெண்களோட சேமிப்பை ஊக்கப்படுத்துறதுக்காக போஸ்ட் ஆபீஸ்ல பிரத்யேகமா வழங்கப்படுற ஒரு திட்டம். 2 ஆண்டுகள் கால அளவு கொண்ட இந்த திட்டத்துல ஆண்டுக்கு 7.5% வட்டி விகிதம் வழங்கப்படுது. பேங்குகளோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த திட்டம் தான் குறுகிய கால சேமிப்புக்கு அதிக வட்டி விகிதத்தை தருது. குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். உதாரணமா 1 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 2 வருஷங்களோட முடிவுல உங்களோட கையில 1,16,022 ரூபாய் இருக்கும். அதுவே அதிகபட்ச தொகையான 2 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 2 வருஷங்களோட முடிவுல அதோட மதிப்பு 2,32,000 ரூபாயா இருக்கும். அடுத்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பொது வருங்கால வைப்பு நிதி. இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. ஒவ்வொரு நிதி ஆண்டுலையும் குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். முதலீடு செஞ்சு ஓராண்ட கடந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கடனும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த திட்டத்துல கூட்டு வட்டி முறையில வட்டி வழங்கப்படுறதால நீண்ட கால சேமிப்புக்கு இந்த திட்டம் ஒரு பயனுள்ள திட்டமா இருக்கும். இதுல லாக்இன் பீரியட் 15 ஆண்டுகள். உதாரணத்துக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 15 வருஷங்கள் கழிச்சு உங்களுக்கு முதிர்வு தொகையா 27,12,139 ரூபாய் இருக்கும். அதாவது உங்களுக்கு வட்டியா மட்டுமே 12,12,139 ரூபாய் கிடைக்கும். இந்த முதலீட்டுக்கு வருமான வரி சட்டம் பிரிவு 80C கீழே வரி விலக்கும் பெற முடியும். நீங்க பெற்ற வட்டி தொகைக்கு வரி செலுத்த தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய சிறப்பு. அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டம். இந்த திட்டத்துல இணையருக்கு உங்களோட பெண் குழந்தை 10 வயதுக்குட்பட்டவர்களா இருக்கணும். குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 250 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. 21 வருஷங்கள் கால அளவு இருக்க இந்த திட்டத்துல நீங்க 15 ஆண்டுகள் முதலீடு செஞ்சா மட்டுமே போதும். இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது 21 வருஷங்களுக்கான வட்டி வழங்கப்படுது. இந்த திட்டத்துக்கு வருமான வரி சட்டம் பிரிவு 80C கீழே வரி விலக்கும் பெற முடியும். அதே மாதிரி நீங்க பெற வட்டி தொகைக்கு வரி செலுத்த தேவையில்லை. இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் கூட்டு வட்டி அளிக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கறதால வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 21 வருஷங்கள் கழிச்சு உங்களோட கையில 44,81,690 ரூபாய் இருக்கும். இதுல 15 வருஷங்களுக்கு மட்டுமே நீங்க பணம் செலுத்தி இருக்கிறதால உங்களோட முதலீட்டு தொகை 15 லட்சம் ரூபாய் மட்டும்தான்.
இதுல உங்களுக்கு வட்டியா மட்டுமே 29,89,690 ரூபாய் கிடைக்கும். கிட்டத்தட்ட உங்களோட முதலீட்டு தொகைக்கு 2 மடங்கு அதிகமா வட்டியும் கிடைக்கும். அடுத்ததா கிஷான் விகாஸ் பத்ரா. இந்த திட்டம் உங்களோட முதலீட்டை இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு சிறந்த திட்டம். இந்த திட்டத்தோட லாக்இன் பீரியட் 115 மாதங்கள், அதாவது 9 ஆண்டுகள் 7 மாதம். குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச தொகைக்கு வரம்பு எதுவும் கிடையாது. இந்த திட்டத்துல ஒருத்தர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்குகளை தொடங்க முடியும். 7.5% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல 1 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 10 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 20 லட்சமா இருக்கும். பாதுகாப்பான முறையில உங்களோட பணத்தை இரட்டிப்பாக்கணும் அப்படின்னா இந்த திட்டம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்ததா நேஷனல் சேவிங் சர்டிபிகேட், தேசிய சேமிப்பு பத்திரம். அதாவது இந்த திட்டத்தோட லாக்இன் பீரியட் 5 ஆண்டுகள். குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துல அதிகபட்ச தொகைக்கு வரம்பு எதுவும் கிடையாது. 7.7% கூட்டு வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த திட்டத்துல 5 ஆண்டோட முடிவுல மொத்தமா வட்டி வழங்கப்படுது. உதாரணமா இந்த திட்டத்துல 1 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 வருஷங்களோட முடிவுல உங்களோட கையில 1,44,903 ரூபாய் இருக்கும். அதாவது உங்களோட முதலீட்டு தொகை 40% மேல அதிகரிச்சிருக்கும். இந்த திட்டத்துல முதலீடு செய்யப்படுற முதலீட்டுக்கு வரி விலக்கும் பெற முடியும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதிகமான வட்டி விகிதங்கள் தரக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்குகளை விடவே அதிகமான வட்டி விகிதத்தையும் வழங்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.